Good morning to you. நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ கிளாஸிஃபை ஒரு அனிமல்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸோ அதோட ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம். கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து கிங்டம், நெக்ஸ்ட்டு ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கிங்டம்னா என்ன, ஃபைலம்னா என்ன, கிளாஸ்னால் என்ன, எல்லாமே நான் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கிங்டம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்னா அவனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிங்டம் அனிமாலியா, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெமாலியா, ஆர்டர் ப்ரிமேட்ஸ், ஃபேமிலி ஹோம்னிடே, ஜீனஸ் ஹோமோ, ஸ்பீஷியஸ் சாப்பியன்ஸ். ஸோ நம்ம ஃபுல் நேம், நம்மளுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோமோ சாப்பியன்ஸ். எப்பயுமே ஒரு அனிமல்காக இருந்தாலும் சரி, ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்படி நேம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீனஸ் நேம் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஸ்பீஷியஸ் நேம் செகண்ட் வைப்பாங்க. ஜீனஸ் நேம் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்பீஷியஸ் நேம் எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளோட பயாலஜிக்கல் நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஹோமோ சாப்பியன்ஸ், அப்படின்னா ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம்னா பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனை எதன் அடிப்படையில் அமைக்கிறாங்க. இப்போ ஒரு அனிமலை வந்து அது வந்து கார்டேட்டாவா இல்லையா, ஆர்த்ரோபோடாவா அப்படின்ட்டு நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதில் எப்படி எதை பேஸ் பண்ணி அவன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அனிமல்ஸ் ஆர் குரூப்ட் அஸ் யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் பேஸ்ட் ஆன் செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ சில அனிமல்ஸ் பார்த்தோம்னா ஒரு செல் உயிரினமாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து அமீபா எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அமீபாலாம் ஒரு செல் அனிமல், ஒரே ஒரு சிங்கிள் செல்லு தான் அது. அந்த ஒரு சிங்கிள் செல்லை வச்சு தான் அது வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவனையும் நம்மளையும் ஒரே கிளாஸில் வைக்க மாட்டாங்க இல்லைங்களா. சிங்கிள் செல்னால் அவனை தனியாக வைப்பாங்க. அதுக்கடுத்தது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நிறைய, அதாவது ஒரு ஆட்டம்லேருந்து மாலிகூல்ஸ், மாலிகூல்ஸ்லேருந்து செல்ஸு, செல்ஸ்லேருந்து டிஷ்யூ, டிஷ்யூலேருந்து ஆர்கன், ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம்லேருந்து ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம், மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணுது. செல் எல்லாம் நிறைய செல் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுது. நிறைய டிஷ்யூ சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது. அது என்ன ஆர்கனாக வேணாலும் இருக்கலாம். அது லங்ஸாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்கன். எல்லா ஆர்கனுமே மேடப் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த ஆர்கன் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு அனிமல், அதாவது ஒரு ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கானிசம்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, இது வந்து நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், செல் சீக்வன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஒரு அனிமல் வந்து அவன் யூனிசெல்லுலாரா இல்லை மல்டி செல்லுலாரா, ஒரு செல்னால் ஆனதா இல்லை நிறைய செல்ஸ்னால் ஆனதான்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ செல்லுலார் பேஸ்ட் ஆன் செல், டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அவன் வந்து நிறைய செல் இருக்கா, அப்போ டிஷ்யூலாம் சேர்ந்து அவனுக்கு ஆர்கன் ஃபார்ம் ஆகிருக்கா, ஆர்கன்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த அனிமல்ஸை வந்து பிரிக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு வந்து நார்மலாக லெக்ஸ் கிடையாது. அதோட பாடி வந்து சாஃப்டாக இருக்கும். அவன் உள்ளெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தனித்தனியாக ஆர்கன் இருக்கு இல்லையா. லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த லோயர் அனிமல்ஸ்க்கு கிடையாது. இப்போ நம்ம இந்த ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு செப்பரேட்டான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து லோவர் அனிமல்ஸுக்கு கிடையாது. அப்போ அவனையும் நம்மளே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அதை தனியாக தான் பிரித்து வைப்பாங்க இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு, அதை தான் சொல்லியிருக்கான். அவன் வந்து என்ன மாதிரி அனிமல், செல்ஸ்னால் ஆன அனிமலா, இல்லை ஆர்கன்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அனிமலா, இல்லை நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கிற அனிமலா, இல்லை ஒரு சில ஆர்கன்ஸ் மிஸ் ஆகிற அனிமலா. ஸோ அதை பொறுத்து அவனை என்ன பண்ணுறான்னா கிளாஸிஃபை பண்ணுறான். நெக்ஸ்ட்டு சிமெட்ரி. It is a plane of arrangement of body parts, radial symmetry and biradial symmetry. So are the two types of symmetry. In radial symmetry, the body parts are arranged around the central axis. So for example, இதை பார்த்துக்கோங்க. இந்த ரேடியல் சிமெட்ரிக்கு இவனை எக்ஸாம்பிள் கொடுக்குறான்.
இப்போ என்ன பண்ணுறேன், இவன் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் வச்சு இந்த அனிமலை எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இந்த ஷேப்பில் கட் பண்ணி எப்படி கட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலாக 2 ஹாஃப்ஸ் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவனை வந்து ரேடியல் சிமெட்ரி. பை ரேடியல், பைனா எப்பயுமே 2 இல்லைங்களா. பை ரேடியல் சிமெட்ரினா இப்போ நம்ம இந்த சிமெட்ரி பாருங்கள், இப்போ இதை 2ஆக கட் பண்ண முடியும், அதான் பை, 2 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும், சிமிலாரிட்டிஸ். ஸோ நம்மளுமே பைரேடியல் சிமெட்ரியில் தான் வருவோம் இல்லைங்களா. ஈக்குவல் 2 ஹாஃப்ஸாக பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா அவன் வந்து பைரேடியல் சிமெட்ரி. ஆனால் இவனை வந்து நம்ம ஈக்குவலாக 2 ஹாஃப்ஸாக பிரிக்க முடியாது, அதனால் அவனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இஃப் த அனிமல் இஸ் கட் த்ரோ the central axis by any direction, it can be divided into similar halves. Example, hydra, jellyfish and starfish. In biradial symmetry, the body parts are arranged along the central axis. ஸோ இவனை வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் கட் பண்ணி நம்ம 2 ஹாஃப் எடுக்க முடியும். ஆனால் இதை வந்து நம்ம எப்படியுமே கட் பண்ணால் ஈக்குவலாக 2 ஹாஃப் கிடைக்காது, அதனால் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து மட்டும் கட் பண்ணி நம்ம 2 எடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் ஃப்ராக் கூட நம்ம வச்சுக்கலாம் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஜாம் லேயர். அடுத்தது எதை வச்சு பிரிக்கிறான்னா ஜாம் லேயர். Germ layers are formed during the development of an embryo. These layers give rise to different organs as the embryo becomes an adult. So இதான் germ layers. germ layers வந்து எப்படின்னா ஒரு நம்ம நிறைய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆன செல்ஸ் வந்து என்னென்னா லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். அது ஒரு லேயர்ஸ்லேருந்தும் ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்டோடம் தனியாக நிறைய ஆர்கன்ஸு, எண்டோடம் ஆர்கன்ஸு, மீசோடம் தனியாக ஆர்கன்ஸ், அந்த மாதிரி ஆர்கன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ ஜாம் லேயர்ஸ் அப்படிங்கிறது எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு ஒரு பிரிக்கிறோம். அவன் ஒரு கருவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா லேயர்ஸாக தான் பிரியுது. லேயர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் நம்ம பாடியோட பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஆர்கானிசம்ஸ் விச் 2 germ layers த எக்டோடம், எண்டோடம். நான் சொல்லியிருக்கேன் லேயர்ஸ் வந்தோம்னா 3 லேயர்ஸ் இருக்குது. எக்டோடம், எண்டோடம் அண்ட் மீசோடம் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்குது. சம் அனிமல்ஸ்க்கு எக்டோடம், எண்டோடம் மட்டும் இருந்துச்சுன்னா அவனை டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் டிப்ளோ டை அப்படின்னா 2ன்னு அர்த்தம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பைலேட்ரல் அப்படின்னாலும் 2ன்னு தான் அர்த்தம், பைனாலும் 2ன்னு தான் அர்த்தம், டிப்ளோனாலும் 2ன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. ஸோ டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஆர்கானிசம். ஹைட்ரா. ஸோ ஆர்கானிசம்ஸ் ஆர் 3 germ layers. சில அனிமல்ஸ்க்கு வந்து எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்ற 3 லேயரும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ். ட்ரை அப்படின்னா 3ன்னு அர்த்தம். பிளாஸ்டிக் அனிமல்ஸ் அதாவது 3 லேயரும் அந்த அனிமலோட பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அவனை வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ரேபிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அடுத்தது சிமெட்ரி, அடுத்தது germ லேயர். இப்போ 3 பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 4வது சீலோம். சீலோம் அப்படின்றது ஒரு கேவிட்டி. அந்த கேவிட்டி அந்த germ லேயருக்கு இடையில் அந்த கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அவனை வந்து நம்ம சீலோமேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்சண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஏசீலோமேட்டுன்னு சொல்கிறோம். சீலோம் மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையான சீலோம் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம சூடோ சீலோம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அதை எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பாருங்கள். சீலோம், இட் இஸ் அ fluid filled body cavity. It separates the digestive tract from the body wall. A true body cavity or coelom is one that is located within the mesoderm. So based on the nature of the coelom, animals are divided into 3 groups: acoelomates, pseudocoelomates and coelomates. So acoelomate, A means absent, coelom cavity அப்படிங்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது வந்து சீலோம் அனிமல் அப்படி இருக்குன்னா இந்த இடையில இது பாடி வால் எக்டோடம், எண்டோடம், மீசோடம் இடையில இப்படி ஒரு உடற்குழி இருக்குது அப்படின்னா அவன் வந்து சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சீலோம் தான் டைஜஸ்டிவ் ட்ராக்டாக ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இவன் வந்து இதிலேருந்து செப்பரேட் ஆகி தான் இருப்பான். ஸோ இவன் இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏசீலோமேட். அடுத்தது அது இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கும்போது அது வந்து சூடோசீலோமேட். இங்கே வந்து coelomate. So 3 types of coelom: acoelomate, pseudocoelomate and coelomate. Example, acoelomate tapeworm, pseudocoelomate roundworm and coelomates frog, earthworm and frog அப்படின்னு சொல்லி
சொல்கிறோம். ஸோ based on the level of organization, symmetry, germ layer and coelom cavity. So based on these only the animals are classified into various classes. நிறைய நம்ம அனிமல்ஸை வந்து நிறைய கிளாஸஸில் எப்படி நம்ம பிரிக்கிறோன்னா இந்த 4 பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அனிமல்ஸ் வந்து எந்த ஃபைலமில் வருது, எந்த கிளாஸில் வருது, என்ன ஆர்டரில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அனிமல் கிங்டம். ஸோ அதோடய ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அந்த கிங்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, சீலோம் ஆர் பாடி கேவிட்டி, நெக்ஸ்ட்டு ஃபைலம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபைலம் நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ அனிமாலியா கிங்டம், அனிமாலியா செல்லுலார் லெவல், அது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அது உனக்கு கொடுத்துருக்காங்க. செல்லுலார் யூனிசெல்லுலாராக இருந்துச்சுன்னா அவனை வந்து போரிஃபெரா அப்படின்ற ஃபைலமில் கொண்டு போய் வச்சுருக்கான். டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், டிஷ்யூ இருக்குது, நிறைய செல்ஸ் வந்து டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆர்கனை ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ரேடியல் சிமெட்ரி, அதில் என்ன ஃபைலம் இருக்குன்னா சீலன்ட்ரேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலம் இருக்குது. பைரேடியல் சிமெட்ரியில் ஏசீலோமேட்ஸ், சூடோசீலோமேட், சீலோமேட், இவங்க 3 பேஸ் பண்ணி எத்தனை ஃபைலம் இருக்குதுன்னு பாருங்கள். பிளாட்டிஹெல்மிந்தஸ், ஏசீலோமேட் அப்படின்னா பிளாட்டிஹெல்மிந்தஸ், சூடோசீலோமேட் அப்படின்னா ஆஸ்ஹெல்மிந்தஸ் அப்படின்னு 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு சீலோமேட்ஸில் பார்த்தோம்னா ட்ரூ சீலோம் ப்ரெசண்ட்டாக இருக்கிற அனிமல்ஸோட ஃபைலம்ஸ் பார்த்தோம்னா அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடோமேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. ஸோ அனிமல்ஸோட ஃபைலம் வந்து இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், ஆஸ்ஹெல்மிந்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடோமேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இப்போது பேஸ்ட் ஆன் திஸ் எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்கான், எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கான் அப்படின்றது இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அனிமல் கிங்டம் ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 2 குரூப்ஸ். சில அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா முதுகெலும்பு இருக்காது, சில அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா முதுகெலும்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வார்ம்ஸ் எடுத்துக்கிறோம், எந்த வார்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த புழுக்களை எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு முதுகெலும்பு கிடையாது இல்லைங்களா? அப்போ அவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவனை வந்து முதுகெலும்பு இருக்கிற அனிமல்ஸோடு சேர்த்த முடியாது. அதனால் இன்வெர்டிபிரேட்டா அப்படின்னா முதுகு நான் அற்றவை, கார்டேட்டா அப்படின்னா முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறான். ஸோ ப்ரோட்டோ கார்டேட்டா அண்ட் வேர்டிபிரேட்டா. கார்டேட்டாவில் ரெண்டு டைப்ஸ் வருது, ஒன்று ப்ரோ கார்டேட்டா அண்ட் வேர்டிபிரேட்டா. அனிமல்ஸ் விச் டு நாட் பொசஸஸ் நோட்டோகார்ட் ஆர் கால்ட் இன்வெர்டிபிரேட்ஸ். நான் சொன்ன மாதிரியே தான், எந்த அனிமல்ஸுக்கு இந்த நோட்டோகார்டு இல்லையோ, முதுகுநான் இல்லையோ, அவனை நம்ம வந்து இன்வெர்டிபிரேட்னு சொல்கிறோம், ஆர் நான் கார்டேட்ஸ்னு கூட சொல்லலாம். அனிமல்ஸ் விச் பொசஸஸ் நோட்டோகார்ட் ஆர் பேக் போன் ஆர் கால்டு கார்டேட்ஸ். எந்தெந்த அனிமல்ஸுக்கு பேக் போன் இருக்கோ அவனை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இல்லைனா வேர்டிபிரேட்ஸ் கார்டேட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ நோட்டோகார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நோட்டோகார்டுனா என்ன? நோட்டோகார்ட் இஸ் a rod-like structure formed on the mid-dorsal side of the body. இப்போ நமக்கு பார்த்தோம்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி பார்த்தோம்னா வரிசையாக மணிகள் கோர்க்கப்பட்ட மாதிரி நமக்கு வந்து முதுகெலும்பு தொடர் இருக்குது. அந்த முதுகெலும்பு தொடர் இருக்கிறனால தான் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியுது இல்லைங்களா? அந்த முதுகெலும்பை பேஸ் பண்ணி தான் அனிமல்ஸை பிரிச்சிருக்கான், இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா. லோவர் அனிமல்ஸுக்கெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா நோட்டோகார்டு ப்ரெசன்ட் இல்லை, மற்ற அனிமல்ஸுக்கு வந்து ப்ரெசன்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா நோட்டோகார்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த சென்டர் முள் பார்க்குறோம்ல ஃபிஷ்ஷஸ்க்கு, அதுதான் வந்து நோட்டோகார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவனை வந்து ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் அதிலேருந்து தான் வரிசை எடுத்துகிட்டு போகிறோம். ஃபிஷ்ஷஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு, அடுத்தது ஆம்ஃபிபியன்ஸு தவளை இனங்களை, அடுத்து ரெப்டைல்ஸ் இந்த ஊர்வனையெல்லாம், அடுத்தது ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு, அதுக்கு அடுத்து தான் மேமல்ஸு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க முதுகெலும்பு இருக்கிறவங்கள. சரிங்களா? ஸோ அனிமல்ஸ் விச் டு நாட் பொசஸஸ் நோட்டோகார்ட் ஆர் கால்டு இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் நான் கார்டேட்ஸ். Animals which possesses notochord or backbone are called chordates. So presence of notochord, the further the animals are divided into
இன்வெர்டிபிரேட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, எப்படி வந்து பிரிச்சிருக்கான், எத்தனை ஃபைலம், இங்கே நம்ம ஃபைலம் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ எத்தனை ஃபைலம் பார்த்துருக்கோம், இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும், ஸோ அந்த அனிமல்ஸுக்கு எப்படி வந்து நம்ம நேம் வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.